மரக்காணம் சம்பவத்திற்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அதே போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடந்திருக்காது என விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ராஜகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷசாராயம் அருந்தி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 19 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விழுப்புரம் மாவட்ட எம்பி ரவிக்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். இது குறித்து அவரிடம் கேட்போம். சார், கிட்டத்தட்ட இந்த பலி எண்ணிக்கை 50 இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறவர்களுடைய நிலைமையை பார்த்தா இன்னும் இந்த எண்ணிக்கை அதிகமாகவும் 60 கூட தாண்டும் என்று தான் நான் கருதுகிறேன். இது மிகப்பெரிய துயரத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே ஏற்படுத்தியிருக்கிறது. இதை மரக்காண சம்பவம் நடந்ததுமே ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பும் கட்டுப்பாடும் எடுக்கப்பட்டிருந்தால், அந்த மாதிரியான அரசு தரப்பில் எடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடியும். எனவே இது தொடர்பாக இருக்கிற மேலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். வெறும் இந்த விக்ரம மட்டும் இல்லை, அவருக்கு சப்ளை பண்ணவன் இப்போ அடுத்த கட்டமாக சப்ளை பண்ண ஆளாக சின்னதுரைங்கிறவனை நேற்று பிடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே அவனுக்கு சப்ளை பண்ண, ஏன்னா இது ஒரு பெரிய நெட்வொர்க். இது இண்டஸ்ட்ரீஸுக்கு மட்டும்தான் அந்த மெத்தனால் வரும். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்த மெத்தனால் தான் இங்கே டைவெர்ட் ஆகிருக்கு. அது எந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது, எப்படி டைவெர்ட் ஆனுங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டமே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியானது, இதை ட்ராக் பண்ணுறது ரொம்ப எளிதானது. எனவே இதில் எந்த அளவுக்கு வரைக்கும் அது யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ எல்லாரையும் இந்த கேஸ்குள்ளார கொண்டு வரணும். சும்மா ஒருத்தனை சேல்ஸ் பாயிண்டில் கொண்டு போய் வச்சு இருக்கிறவனை பிடிச்சிட்டு அவனை நான் குண்டர் சட்டத்தில் போடுறேன், அந்த சட்டத்தில் போடுறேன்னு சும்மா ஒரு தகவலை செய்தியை பரப்பிட்டு அதுக்கப்புறம் மற்றவனெல்லாம் விட்டுட்டிங்கன்னா மேலேருந்து சப்ளை பண்ணுறவன் தான் கீழே ரீட்டைலர் விற்கிறான். அங்கே அந்த சப்ளை பண்ணுற நெட்வொர்க்கை நீங்கள் கிராக் டவுன் பண்ணாமல் இதை செய்ய முடியாது. இந்த தடவை முதலமைச்சர் அவர்கள் அதை சீரியஸாக பார்க்குறாங்க. நிச்சயமாக இந்த ஹோல் நெட்வொர்க்கையும் இதை கிராக் டவுன் பண்ணணும். இந்த விவகாரத்தில் தார்மீக பொறுப்பெடுத்து முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப கொச்சையான ஒரு அரசியல். இது ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்படி பேசுகிறதுங்கிறது அவருடைய மாண்புக்கு அழகானதல்ல. ஏன்னா அவருக்கு ஆட்சி காலத்துலேயும் தான் உயிரிழப்பு இது மாதிரி சாராய சாவுகள் நடைபெற்றிருக்கு. எண்ணிக்கை வேணால் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக அவர் பதவி விலகினாரா என்ன? அல்லது அவருக்கு முன்னால் இருந்த செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தபோது அவங்க பதவி விலகினாங்களா? இது மாதிரி கேட்குறதே ரொம்ப கொச்சையான அரசியல். அது ஏற்புடையதல்ல. அரசாங்கத்தை பதவி விலக சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஏதோ குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் இப்போ முயற்சி பண்ணுது, முதலமைச்சர் முயற்சி பண்ணுறாரு. அவர் பதவி விலகுங்கன்னு சொன்னால் அப்போ குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக இவர் பேசுகிறாராங்கிற மாதிரி தான் நம்ம எண்ண தோன்றுகிறது.